கண்டிப்பாக ஊற்றி அதெல்லாம் அப்படியே கண்டிப்பாக ஊற்றி கொண்டு வரணும் சொன்னது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. வெரி சாரி. ஒரு இந்த மீடியாவில் அவங்ககிட்ட நேரடியாக சொல்ல பின்னாடி சொல்லி இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீ அழுவுறதுன்னு உட்காந்து பார்த்துட்டோம். ஐயோ வளராலே ஆரம்பிச்சிட்டாலே. ப்ரெஷர் மாத்திரை போடாமல் தூங்குறதில்ல நான் உள்ள வந்தது. என் தாயான் கேட்கல. கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணு. அந்த கோவம் வரும்போது வாயில தண்ணியோ ஏதோ வச்சு வெளில போயிடும். அவங்க நம்ம கெடுதல் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணணும், பரவாயில்ல அன்னைக்கு நமக்கு நல்லது பண்ணாங்கல்ல அதை நினைச்சு அர்ச்சனாவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அர்ச்சனா உள்ளே வந்ததுலேருந்து பிபி மாத்திரையே போட ஆரம்பித்தாதான் தூக்கமே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிபி தான் ஏறுமா. ஏன்னா அடிக்கடி அர்ச்சனா அழறதை பார்த்தோன்னே ஐயோ அழ ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்களாம் அவங்க அம்மா சொல்கிறாங்க. அண்ட் தென் நிக்சனை கையை பிடிச்சி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிக்சன் நீங்கள் அன்றைக்கி சண்டை போட்டிங்கல்ல, இவளுக்கெல்லாம் கள்ளிப்பால் கொடுத்து தான் வந்து சாவடிச்சிருக்கணும், நாங்களாம் தான் அப்படி தான் பண்ணியிருப்போம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னோடனே நிக்சனுக்கு ஒன்றும் புரியல. அர்ச்சனாட்ட சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் அவங்க எதிரில் சொல்ல வேற ஒருத்தட்ட சொன்னீங்க, அதாவது சரவண விக்ரம்கிட்ட எதுவும் சொல்லியிருப்பார் போல இருக்குது நிக்சன். அதை வந்து இப்போ சொல்கிறார், நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் அதை சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அதை வந்து பொறுமையாக தான் சொல்கிறாரு. நிக்சனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அன்கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு, அவரால் பேசவே முடியல, ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணியே உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அர்ச்சனோட அம்மாவும் நிக்சன் பேசு அப்படின்னு சொல்லும்போது, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், நீ எதுவும் சொல்லாது அப்படின்னு சொல்லி அர்ச்சனோட அப்பா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லும்போது, இல்லை நான் நிக்சனை சும்மா கேஷுவலாக பேச சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிக்சன் ரொம்ப நேரம் ஆச்சு அவர் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வர்றதுக்கு. ஏன்னா அன்றைய வார்த்தை அதிகமாக விட்டுருந்தாருன்னே சொல்லலாம், கோபத்தில் அதிகமாக வார்த்தை விடுறாருன்னு. இப்போ அர்ச்சனாவோட அம்மாவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, மற்றபடி நீ நல்லா சூப்பராக வருவ, கோவம் ரொம்ப அதிகமாக வரும்போது வாயில் தண்ணி வச்சுட்டு வெளியில் போயிடு, அதிகமாக வார்த்தைகளை விடாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் விஷ்ணு ரொம்பவே வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சாரின்னு சொல்லிட்டு இருந்தார், சண்டையில் ஏதோ பேசிட்டேன்னு, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அண்ட் மாயா காலிலே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பூர்ணிமாவும் சாரி சொல்லிட்டாங்க. ரொம்பவே வருத்தம் தந்தது நிக்சனோட பேச்சாக தான் இருக்கும். அதனால தான் நிக்சன்ட்ட அந்த மாதிரி சொன்னாங்க. விஷ்ணுட்டெல்லாம் ஒன்றுமே சொல்லாது, இட்ஸ் ஆல் இந்த கேம் தான். ஆனால் விசித்ராட்ட இவர் வந்து சாரி சொல்லியிருந்தார் அர்ச்சனோட அப்பா. ஏன்னா ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை மறக்கவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய உதவி, அந்த ஆபத்து டைமில் நீங்கள் அவளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்தீங்க, ஆனால் அதை மறந்துட்டு எப்படி பேசினாலும் நான் யோசிச்சு பார்க்குறேன், அதனால் சாரி அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல, நானுமே யோசித்தேன் அவள் எப்படி இப்படி பேசுகிறான்னு, ஆனால் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கா, நீங்கள் எப்படிலாம் வளர்த்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னும் போது அர்ச்சனோட அப்பா என்ன சொல்கிறேன்னா, நான் இவளை ஐஏஎஸ் படிக்க சொன்னேன், ஆனால் இவளுடைய ப்ரொஃபஷன் இதுதான் அப்படின்னு அவள் முடிவு பண்ணிட்டா. 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம், யார் ஜெயிக்கிறா அப்படின்னு, அவள் ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அவங்க அப்பா. பூர்ணிமாவோட அம்மாவுமே அங்கே இருக்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப கேஷுவலாக எல்லாருக்கூடையும் பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரவினாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அர்ச்சனோட அப்பா வந்து அவரை ஹக் பண்ணியிருந்தாரு. அண்ட் அர்ச்சனாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொறுத்துன்னு பார்க்கலாம் அடுத்த கெஸ்ட் யார் வராங்க அப்படின்னு. இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்னால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.